The third pillar we are going to meditate on, the pillar of wisdom, is the pillar of contentment. இன்றைக்கு அந்த ஞானத்தின் மூன்றாவது தூணாகிய மன ரம்மியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The pillar of contentment. மன ரம்மியம் என்கிற தூண். One of the major problems that we have in our society today, not only in India but all over the world, நம்முடைய சமுதாயத்துல மாத்திரமல்ல உலகம் முழுவதுமாக நாம் பார்க்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, it is the attitude of discontentment. மன ரம்மியம் இல்லாத தன்மை, அதுதான் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது. We have two groups of people in this world. இந்த உலகத்துல ரெண்டு கூட்டத்தாரை நம்ம பார்க்கலாம். One group, there are people that is very content with what they have and who they are. தங்களுக்கு இருப்பதை குறித்து தங்களுடைய நிலையை குறித்து திருப்தி அடைந்த மனரம்மியமா இருக்கிற ஒரு கூட்டம். Another group, they are completely discontent with who they are and what they have. இன்னொரு கூட்டம் தாங்க யார் தாங்க என்ன வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து மனரம்மியம் இல்லாமல் திருப்தி இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டம். So you and I, we are either in content group or discontent group. மனரம்மியமா இருக்கிற ஒரு கூட்டத்துல இருப்போம், இல்லன்னு சொன்னா மனரம்மியம் இல்லாத ஒரு கூட்டத்துல தான் நாம இருப்போம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So you can be the judge for yourself today. நீங்களே இன்னைக்கு உங்களை நீங்க யோசித்து நீங்க தீர்ப்பு சொல்லலாம். Amen. Amen. See, the problem of discontentment is not something that arose recently in our generation. ஏதோ நேத்து இன்னைக்கு முளைச்ச அந்த பிரச்சனை கிடையாது. மனரம்மியம் இல்லாத தன்மை என்பது ஏதோ இன்னைக்கு இந்த காலகட்டத்திலே வந்த பிரச்சனை அல்ல. It goes all the way back to creation. இது பாருங்க சிருஷ்டிப்பின் அந்த காலகட்டத்திலேயே உருவான ஒரு பிரச்சனை. It goes all the way back to the Garden of Eden. அது ஏதேன் தோட்டத்திலேயே உருவான ஒரு பிரச்சனை அது. See, God created the Garden of Eden. God created Adam and Eve and he blessed them. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதிலே ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். And Genesis chapter 2 verse 17 we see that God gave them freedom to eat from any tree that was placed inside the garden. ஆதியாகமம் 2:17 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு சகல கனிகளையும் புசிக்கத்தக்கதான அதிகாரத்தையும் உரிமையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். And he said, but don't touch this one tree. அவர் சொல்றாரு, இந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்காதீங்கப்பா அப்படின்றாரு. In other words, this is what God said to Adam and Eve. இன்னொரு வார்த்தையில் ஆதாம் ஏவாள்ட்ட ஆண்டவர் இப்படி தான் சொல்றாரு, Adam and Eve, listen up. ஆதாம் ஏவாளே கவனிங்க, I've made these thousands and thousands of trees just for you. நான் ஆயிரக்கணக்கான கனிகளை தாவரங்களை உங்களுக்காகவே நான் சிருஷ்டித்திருக்கேன். All this place belongs to you. இந்த முழு இடமும் உங்களுக்கானது. Enjoy this blessing. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு அனுபவிங்க. There is no limit upon this blessing. இதுல எந்த ஒரு வரையறையுமே கிடையாது. But all I ask you to do is do not touch that one single ஆனா tree. உங்ககிட்ட கேக்குற ஒரே ஒரு காரியம், அந்த ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீங்க புசிக்காதீங்க. But we know what happened. ஆனா நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. Their focus, we know that the enemy came in, the devil came in and deceived Eve. சத்துரு வந்து ஏவாளை வஞ்சித்தான். He made all the thousands of trees that God had made for Adam and Eve of no importance. பாருங்க, வந்து அந்த ஆண்டவர் அவர்களுக்காக உண்டாக்கி வைத்திருந்த அந்த ஆயிரக்கணக்கான கனி தருகிற மரங்களையும் தாவரவியல்களையும் அவன் முக்கியமற்றதாக மாற்றி விட்டான். But he made that one tree that God said don't touch or don't eat, he made that very important. கர்த்தர் எதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த மரத்தை ஆதாம் ஏவாளுக்கு முக்கியமான மரமாக மாற்றி காட்டினான். And we read in Genesis chapter 3 verse 6. ஆதியாகமம் 3:6 நம்ம வாசிக்கிறோம், and the enemy deceived Eve. ஏவாளை அந்த சத்துரு வஞ்சித்து, and this is what we read in 3:6, she saw the fruit of the tree was good for food, pleasing to the eyes, and also desirable for gaining wisdom. She took some and ate it. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். She saw the fruit, she desired the fruit, she ate the fruit. அவள் அந்த கனியை கண்டாள், அந்த கனியை இச்சித்தாள், அந்த கனியை பறித்து புசித்தாள். God had blessed her with so many different things. கர்த்தர் अनेक வித்தியாசமான காரியங்களாலே அவங்களை ஆசீர்வதிச்சிருந்தார். But their eyes went on that one single thing. ஆனா அவங்களுடைய பார்வையோ அந்த ஒரு காரியத்தின் மேலே பட்டது. She saw it. அவ முதலாவது பார்த்தா, she desired, she wanted it, அவ இச்சித்தா, அதை வேண்டும் என்று அவள் விரும்பினாள், and she had it. அதை அவள் பெற்றுக்கொண்டாள். And we know what happened after that. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும்.
when you look into this situation, I see how the enemy deceived Eve with discontentment. பாருங்க, இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி சத்துரு வஞ்சகமாக அந்த ஸ்திரீக்குள்ளாக அந்த மனரம்யமற்ற தன்மையை கொண்டு வந்தான் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். You know, many times even in our lives, God has given us so many blessings. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருந்திருப்பார். We have experienced His goodness in limitless ways. அவருடைய நன்மையை அளவில்லாமல் நாம் பெற்றிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். But when somebody else gets blessed beside us, our eyes are not on our blessings. Rather, we look to them and say, why did God bless him more than he blessed me? ஆனா யாராவது ஒருத்தர் அயலா நமக்கு அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு அவ்வளவுதான், நம்ம ஆசீர்வாதத்து மேல கண்கள் அவங்க ஆசீர்வாதத்து மேல போய் நம்மள ஆசீர்வதிக்காம ஏன் ஆண்டவர் இவங்களை அதிகமா ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தோணுது பாருங்க. See, that is the nature that has come along with the fall of man. பாருங்க, மனுஷன் எப்பொழுது விழுந்து போனானோ அந்த விழுந்து போகையினாலே வந்த ஒரு தன்மை இந்த தன்மை. But we are not going to be like that people. ஆனா நாம் அப்படியாக வாழ போவது கிடையாது. Amen. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. Amen. But we are going to be like Paul, Apostle Paul. We are going to say like Philippians chapter 4 verse 12 or 11 to 13. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11 இருந்து 13ல பவுல் சொல்லுகிற விதமாக நாமும் சொல்ல போகிறோம். We're going to say, I have learned to be content whatever circumstances I am in. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. In all circumstances, எந்த நிலைமையில் இருந்தாலும் I've learned to be content. நான் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். Amen. Amen. When I look into this verse, இந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது Paul says, I have learned to be content. பவுல் சொல்றாரு மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். The heart of contentment, the attitude of contentment does not come automatically. அந்த மன ரம்மியம் என்கிறதான மனப்பான்மை தானாக வருவது கிடையாது. You can be saved, you can be anointed, you can be filled with the power of the Holy Spirit, but the heart of contentment, the mind of contentment does not come automatically. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆண்டவருடைய வல்லமையை நீங்க பயன்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், ஆனா இந்த மன ரம்மியம் என்கிறதான இருதயம் தானாக நமக்கு வருவது கிடையாது. That's why Paul says, I've learned to be content in whatever circumstance I am in. பவுல் சொல்றார், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். Amen. Amen. We got to learn to be content. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மன ரம்மியமா இருக்க. It is a process. அது ஒரு process ஆக இருக்கிறது. It is a step by step intentional decision that we take, that we will learn to be content on, or we will be content with what we have. நாம் சுயமாக நாம் காரியங்களை தெரிந்தெடுத்து நாம் முயற்சியினாலே நாம் கற்றுக்கொண்டு வெளிப்படுத்துகிற காரியம் இந்த மன ரம்மியம் என்கிறதான தன்மை. Amen. Amen. தூங்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் இருக்காங்களா? All right. Amen. I want, this is a very simple word. This is a very practical word. We need to apply this in our life. பாருங்க, நடைமுறையில நம்ம செயல்படுத்த வேண்டிய, அபியாசப்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. I know I'm talking to the church. நான் சபைக்கு பேசுகிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். I know I'm talking to believers. You've been believers 30 years, 40 years, 50 years. 30 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம் கூட விசுவாசியா இருக்கவங்கட்ட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Paul was talking to the church. பவுலும் பாருங்க திருச்சபைகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. Amen. Amen. We got to remind ourselves, we got to train ourselves, we got to learn to live in contentment. நாம் நினைவு கூற வேண்டும், நாம் உணர வேண்டும், நாம் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Amen. Let's go on and read those 3-4 verses. அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Amen. Amen. Hallelujah. 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 See, when Paul wrote these verses, he was not sitting in a Roman 5-star hotel and writing to all the church in Philippi. பவுல் இந்த வார்த்தையை எழுதும் பொழுது ஏதோ ரோமன் 5-star ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இந்த வார்த்தையை எழுதல பாருங்க. He was sitting in house arrest. He was sitting in prison and he wrote these words. He said, hey, I have learned to be content in all circumstances, whether I'm feeling high or low, whether I have everything or whether I don't have anything.
doesn't matter, I have learned to be content. சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு ஒரு மனுஷன் எழுதுறாரு, குறைவானாலும் நிறைவானாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதுகிறார். Amen. Amen. How many of you want to learn to be content in your life? எத்தனை பேர் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Amen. As children of God, we have to learn this attitude. தேவ பிள்ளைகளாக இந்த மனப்பான்மையை நாம் தான் பயிற்சி செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். See, naturally, because we come from a fallen world, we are not naturally content. We are naturally discontent with what we have. உலக பிரகாரமாக விழுந்து போன ஒரு உலகத்துல நாம் இருக்கிறதுனால சுபாவப்படியே நாம் மனரம்மியமா இருக்க மாட்டோம். மனரம்மியம் இல்லாத தன்மை தான் நமக்கு இருக்கும். Let me give you a couple of examples. ரெண்டு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. Let's say you're going to a hotel. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வெச்சுக்கோ. And you're going to look at the menu and you're going to order a food. மெனுவை பார்த்து நீங்க ஒரு உணவை நீங்க ஆர்டர் பண்றீங்க. And you go through the menu, some of the menu names we don't even understand, but it sounds interesting, so we order the food. பாருங்க, படிச்சு பார்க்கறோம், ஒண்ணுமே புரியல, ஆனாலும் பரவாயில்லை, ஏதோ நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ படிக்க தெரிஞ்ச பேரை அவர்ட்ட சொல்லி விட்டுறோம். And you're waiting for the food. உணவுக்காக நம்ம வெயிட் பண்றோம் நம்ம. And as the waiter walks into the kitchen, the next table person, they receive their food. பாருங்க, அந்த வெயிட்டர் அப்படியே கிச்சன் கிட்ட போகும்போது பக்கத்து டேபிள்காரனுக்கு உணவு வந்துருச்சு. And pata, that plate is, it's just smoking and it's just sizzling and it smells so good and it looks so good. அந்த உணவு பாத்தீங்கன்னா பயங்கர கபகமன் வாசனையோடு கூட புகையெல்லாம் வந்துகிட்டு பயங்கர பார்க்கறக்கே அழகா ரொம்ப சுவையுள்ளதா இருக்கு பாருங்க. You are looking at the menu. நீங்க அந்த மெனுவை பாக்குறீங்க. Now you're looking at the food. இப்ப பக்கத்து டேபிள்காரனுடைய அந்த ஃபுட்ட பாக்குறீங்க. அப்படியே போறத பாக்குறீங்க. ஆஹா அப்படிን பாக்குறீங்க. Then you call the waiter again. Waiter, come here. இப்ப வெயிட்டரை கூப்பிடுறீங்க. இங்க வா. அவங்க என்ன சாப்பிடுறாங்க? இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? Then you say, I think I'm going to get that because that looks good. பாருங்க, அங்க புகையா வர மாதிரி நம்ம வயித்துலயும் புகையுது இல்லையா? அதே ஃபுட், அதே உணவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி அனுப்புறீங்க. This is the nature of man. இதுதான் பாருங்க நம்முடைய சுபாவமே அப்படிதான் இருக்கு பாருங்க. When somebody has something, it always looks better than what we ordered for or what we have. பாருங்க, மத்தவங்க ஏதாவது ஒரு புதுசா வச்சிருந்தாலே நம்ம வச்சிருக்கிறது நமக்கு தாழ்வா தான் தெரியும், அதுதான் நமக்கு சிறந்ததா தெரியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? Amen. Amen. That is the nature of the fallen man. அதுதான் விழுந்து போன மனுஷனுடைய சுபாவமாக இருக்கிறது. Let me give you another example. இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். Let's take a little child, a 4-year-old or 5-year-old child. ஒரு 4-5 வயசு சின்ன பிள்ளையை நாம எடுத்துக்கொள்வோம். And let's put her in a room filled with lots and lots of toys. ஒரு ரூமுக்குள்ள நிறைய விளையாட்டு ஜாமானை போட்டு அந்த பிள்ளையை விட்டீங்கன்னா, and the kid will start to play with one toy. முதலாவது அந்த குழந்தை முதலாவது பொம்மையை எடுத்து அது விளையாட ஆரம்பிக்கும். And he'll be playing very calm and cool and composed. He'll be there playing. ரொம்ப அமைதியா நல்ல சந்தோஷமா அந்த விளையாட்டு பொருளை எடுத்து அது விளையாடிட்டு இருக்கும். And after like 20 minutes, bring in another child to that same room. 20 நிமிஷம் கழிச்சு இன்னொரு குழந்தையை அந்த ரூமுக்குள்ள விட்டு பாருங்க. And this new child will go and pick up a toy. இந்த குழந்தை போய் இன்னொரு பொம்மையை எடுத்து விளையாடலாம்னு பாக்கும். The first child, he was very calm and composed and playing with one single toy. The moment he sees the other child playing with a toy, he would leave his toy down, go to the other child, pull what he's having in his hand and begin to play with that. அது வரைக்கும் சாந்தமா அமைதியா அப்படி விளையாண்டு கொண்டிருந்த அந்த குழந்தை என்ன பண்ணும், டப்புன்னு கையில இருக்கிற பொம்மையை கீழே போட்டுட்டு, அந்த பொம்மை தான் எனக்கு வேணும்னு அது என்ன பொம்மை எடுக்குதோ அதை போய் புடுங்கி விளையாட பார்க்கும். நான் சொல்றது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? Amen. Many times. That is the nature of fallen man. Many times we are like that too. இது பாருங்க, அந்த குழந்தை மாத்திரல நம்ம மேல நிறைய வேளையில நம்மளே அப்படிதான் இருக்கும் பாருங்க. We have received so many blessings, so many goodness, so much grace of God in our life. அநேக ஆசீர்வாதங்கள், அநேக தயவு, அநேக நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். And we are so comfortable, we are so calm. நாம ரொம்ப நல்ல சாந்தமா அமைதியா நல்ல சந்தோஷமா இருக்கோம். But all of a sudden the new brother that came to church who's been sitting beside you begins to receive more blessings than you have received in past 10 years. ஆனா புதுசா யாராவது ஒரு விசுவாசி வந்தவர் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்க பாக்கும்போது 10 வருஷமா வந்துட்டு இருக்கிற எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருச்சா அப்படினு சொல்லி நம்ம வாய். Now your eyes, they go from your own life, you begin to look at his life and now you want what he has. பாருங்க, இப்ப கண்ணெல்லாம் இங்க இருக்கிறத விட்டுட்டு அங்க மத்தவங்களுக்கு கிடைக்கிறது மேல போய் அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு உதயமாகுது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? Amen. Hallelujah. Hallelujah. That is the nature of man. We are naturally
discontent with what we have. பாருங்க, அதுதான் மனுஷனுடைய சுபாவம். நம்ம இயற்கையாகவே நாம் இருக்கிறதை வைத்து திருப்தி அடைகிறவர்கள் அல்ல. We want more. நமக்கு இன்னும் அதிகமா வேணும். Enough is not enough for us. போதுமானது என்பதே நமக்கு போதுமானதாக இல்லை. Oh, we can have like lakhs of rupees in the account, but we still want more. லட்சக்கணக்கான ரூபாய் அக்கவுண்ட்ல இருந்தாலும் இன்னும் ஜாஸ்தியா சேர்த்து வைக்கணும்னு தான் பாப்போம். Oh, you may have all the things that you need for your house, but you still want more. உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா காரியங்களும் இருந்தாலும் இன்னும் அதிகமா எதை வாங்கி வைக்கலாம்னு தான் பாப்போம். That is the nature of discontentment. அதுதான் பாருங்க மனரம்யமற்ற தன்மையின் குணாதிசயங்களாக இருக்கிறது. Oh, you have a lot of jewelry, and all of a sudden in the church or outside you see another lady wearing a nice piece of necklace. ஏற்கனவே தங்க வெட்டையில போட்ட மாதிரி நகை போட்டுருப்பாங்க, ஆனா இன்னொருத்தங்க யாராவது இவங்க இல்லாத நெக்லஸ பார்த்துட்டாங்க அப்படின்னா, then you will want to know, where did she buy it? Oh, it looks good, I need to go get the same necklace that she has. எந்த ஜுவல்லர்ஸ்ல வாங்குனியோ அதே கடையில போய் அதே மாதிரி நான் வாங்கிட்டு வந்து போட்டு ஓ முன்னாடியே நிக்கிறேன் பாரு அப்படினு சொல்லி நிப்பாங்க. Maybe your cousin brother or your brother, whoever, they just build a new house and that house looks so good. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அவங்க நல்ல வீட்டெல்லாம் சிறப்பா வச்சிருந்தாங்கன்னு வெச்சிட்டோம்னா, you built your house just a year ago. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க வீட்டை கட்டி இருப்பீங்க. But now your house looks very old. Oh, that new house looks better. I wish I have that kind of a house. I wish I built my house this way. We are not content with what we have. அடடா, கொஞ்சம் பழைய மாடல்ல நம்ம கட்டிட்டோமோ, இது நல்ல சூப்பர் மாடலா இருக்கே, புதுசா இருக்கே அப்படி சொல்லி அதெல்லாம் புது வீட்டு மேல அந்த கண்ணெல்லாம் போகுது. நம்ம பாருங்க இருக்கிறதை வைத்து திருப்தி அடைகிற தன்மை நம்ம இடத்துல இல்லை. We have to deal with that issue in our life. நாம் கரெக்ட்டாக சரியாக அதை நாம் கையாள வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. If you're with me this morning, if you agree with me this morning, can I hear an amen? என்னோடு கூட ஒத்துக்கொள்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Amen. So we're going to learn how we can be content in this world. இந்த உலகத்துல நம்ம மனரம்யமா எப்படி இருக்கிறது அப்படினு சொல்லி நம்ம தான் கத்துக்கணும். See, God knew it very well. That's why in the 10 commandments, the last commandment he gave was, do not covet your neighbor's ox or your neighbor's house or your neighbor's car or whatever. பாருங்க, கர்த்தருக்கு நம்முடைய காரியங்கள் நல்லா தெரிஞ்சனால தான் கடைசியா கட்டளை கொடுக்கிறாரு, நீ பிறனுடைய பொருளையோ இல்ல அவனுடைய ஆடு மாடுகளையோ யாதொன்றையோ நீ இச்சியாதிருப்பாயாக அப்படினு சொல்றார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So we're going to learn to be content this November. இந்த நவம்பர் மாதத்துல இருந்து நாம் மனரம்யமா இருப்பது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Hallelujah. 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 Number 1, how can I learn to be content? முதலாவது நான் மனரம்யமா இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? Yes. Very simple. Stop comparing yourself with people around you. ரொம்ப எளிமையானது. முதலாவது நாம் மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்த வேண்டும். Stop comparing yourself with your neighbor. உங்களுடைய அயலானோடு கூட உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். Stop comparing yourself with your brother or sister or your auntie or whoever it is. Stop comparing yourself with others. உங்களுடைய சகோதரன் சகோதரி அத்தை மாமா ஒன்னு விட்டு சித்தப்பா இவங்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை முதலாவது நிறுத்தணும். Amen. Amen. Galatians chapter 6 verse 4. கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். And Paul says, let each one examine his own work, then he can take pride in himself and not compare himself with someone else. அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். Amen. Amen. We got to examine our own work. நம்முடைய சுய கிரியை நம்மளே சோதித்து பார்க்கணும். Everyone in this place, you have been given a task. God has placed a calling upon your life. இங்கு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்களுக்கென்றே ஒரு பணியை நியமித்திருக்கிறார். உங்களுக்கென்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். You may be a businessman, then that is your calling. பாருங்க, நீங்க ஒரு வியாபாரியா இருக்கலாம், அதுதான் உங்களுடைய அழைப்பு. You may be a homemaker and that is your calling. நீங்க வீட்டு அம்மாவா இருக்கலாம், அதுதான் உங்களுடைய அழைப்பு. Or you may be a government employee and that is your calling. அரசாங்க உத்தியோகஸ்தராக இருக்கலாம், அதுதான் உங்களுடைய அழைப்பு. Or you may be a pastor or you may be a mission worker and that is your calling. நீங்க ஒரு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கலாம், அதுதான் உங்களுடைய அழைப்பு. So you need to
walk in that calling. You need to move forward in the work that God has called you to. நீங்க அழைப்புக்கு பாத்திரவானாக அதிலே முன்னேறும்படியாக கர்த்தருடைய திட்டத்தை அதிலே நிறைவேற்றும்படியாக நீங்கள் தொடர்ந்து பிரயாணப்பட வேண்டும். Amen. Amen. You need to examine yourself so that you can take pride in what you do. பாருங்க, சுயக்கிரிய பரிசோதித்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுல நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். But if you start to compare yourself with others, then you are not going to be able to do what God has called you to do. மத்தவங்களோடு கூட நம்ம ஒப்பிட்டு கொண்டு நம்ம உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தையோ பணியையோ நாம் நிறைவேற்றி முடிக்க முடியாது. Amen. Amen. Hallelujah. 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 You need to stop comparing yourself with others so that you can learn to be content. பாருங்க, மத்தவங்களோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்தினாலே நாம் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்வோம். A person that keeps comparing himself will never be happy and will never be satisfied in his or her life. எப்ப பாரு மத்தவங்களோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிற நபரோ இல்ல மனுஷியோ எப்பொழுதுமே திருப்தி அடைய மாட்டாங்க, மனரம்யமா இருக்க மாட்டாங்க. And that comparison mindset will steal the joy of salvation in your life. அந்த ஒப்பிட்டு பார்க்கிற மனப்பான்மையை ரட்சிப்பின் சந்தோஷத்தையே கொலைச்சு போட்டுரும். And not only that, this comparison mindset will begin to build envy in your life. பாருங்க, அது மாத்திரமல்ல, இந்த ஒப்பிட்டு பார்க்கிற தன்மை நமக்குள்ளாக பொறாமையை உருவாக்கி விடும். And let me tell you something. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். Envy is a very dangerous emotion that you could practice in your life. பாருங்க, பொறாமை என்பது மிக ஆபத்தான ஒரு உணர்வு. Envy will make you resent the blessings that God has given to your neighbor. At the same time, it will not let you enjoy the blessings God has given in your life. இந்த பொறாமை மத்தவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை கண்டு நாம் திருப்தி அடைய மாட்டோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண மாட்டோம், நாம அனுபவிக்காதபடி இந்த பொறாமை செய்து விடும். Amen. Amen. சொல்றது புரியுதா? Yes. Envy, it will make you resent the blessing that God has given to your neighbor. At the same time, it will stop you also from enjoying the blessings God has given in your life. பொறாமை வந்துருச்சுனா அடுத்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நம்ம கடுப்பாவோம், நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க மாட்டோம். You don't want to live that kind of a sad life. அப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான வாழ்க்கை நமக்கு தேவையே கிடையாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Proverbs chapter 14 verse 30. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30வது வசனம். It says, a heart at peace gives life to the body, but envy rots the bones. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. Amen. Amen. தமிழ்ல ஜோக்கா இருக்குல்ல அந்த வார்த்தை. But English, I like how it says in English. It rots the bones. Envy rots the bones. ஆங்கிலத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, பொறாமை உங்களுடைய எலும்பை அழுகச் செய்துவிடும். Have you ever smelled rotten meat or rotten food or rotten vegetables? அழுகி போன உணவையோ இல்ல காய்கறியையோ இல்ல கறியையோ நீங்க பார்த்திருக்கீங்களா? மோந்து பார்த்திருக்கீங்களா? மோந்து பார்த்திருக்கீங்களா? அத எப்படி இருக்கு? ஸ்மெல் இருக்கும்? பெர்ஃப்யூம் மாதிரி இருக்குமா? எப்படிங்க இருக்கும்? சொல்லுங்க. ஓடியே போயிருவீங்க. அப்படிதானே? You know, sometimes we see a dead dog or a cat in the street. Even 5 blocks away you can't breathe because the smell is so bad. பாருங்க, எங்கயாவது ரோட்ல நாய் செத்து கிடந்தாலும் பூனை செத்து கிடந்தாலும் அதை யாரும் எடுத்து போடலன்னு சொன்னா 5 வீடு தள்ளி இருப்போம், ஆனா வீடு ஃபுல்லா நாறும். That is because that meat is rotting. It is rotten meat. ஏனா அந்த மாம்சம் அழுகி கொண்டிருக்கு, அதனால துர்நாற்றத்தை வீசி கொண்டிருக்கிறது. Envy will do the same thing to your life. அதே போல தான் பொறாமை நமக்குள்ள இருந்துச்சுனா 5 வீடு கழிச்சு கூட நம்ம நாறிட்டு இருப்போம். You know, you will not be a sweet smelling aroma. நீங்க சுகந்த வாசனையாக இருக்கவே மாட்டீங்க. You will not enjoy life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சுகபோகமாக அனுபவிக்கவே மாட்டீங்க. You know, but the Bible says a heart at peace. You know, if you are content with what you have, you will have life in your body. வேத வசனம் சொல்லுகிறது, சொஸ்த மனம் திருப்தியுள்ள மனதை உடையவனுடைய உடல் அது ஜீவனுடையதாக இருக்கும். Hallelujah. 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 See, when you begin to walk in envy, it creates a sense of insecurity in your life. பொறாமையில நடக்கும்போது பாருங்க, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை நமக்குள்ளாக உருவாகிறது. And the more you begin to walk in insecurity, you begin to
you begin to walk in hatred. அந்த பாதுகாப்பற்ற தன்மையிலேயே நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெறுப்பு நமக்கு உண்டாகுது. And the more you begin to walk in hatred, then you begin to walk in unforgiveness. வெறுப்பிலேயே தொடர்ந்து நடக்கும் பொழுது அது ஒரு மன்னிக்க முடியாத தன்மையை நமக்குள்ளாக உருவாக்குகிறது. And the moment you begin to walk in unforgiveness, it begins to open doors for all kinds of sickness, for all kinds of problems in your life. அந்த மன்னிக்க முடியாத தன்மை நமக்குள்ள வந்துட்டாலே எல்லா வியாதிக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் நாம் கதவை திறந்து விடுகிறவர்களாக மாறி விடுகிறோம். You need to check your life and see, do you have envy in your heart? இன்னைக்கு நீங்க பரிசோதித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக பரிசோதிக்க வேண்டும். எனக்குள்ளாக இந்த பொறாமை என்கிற குணம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி. But if you live a life of comparison, if you keep comparing yourself with others, ஒப்பிட்டு கொண்டே அவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, then you will begin to build envy in your heart. தொடர்ந்து பாருங்க, அது தானாகவே அந்த பொறாமை உருவாகி விடுகிறது. Amen. Hallelujah. Hallelujah. James chapter 3 verse 14 to 16. யாக்கோபு 4வது அதிகாரம் 14 இருந்து 16. It talks about two kinds of wisdom. அங்கே இரண்டு வகையான ஞானத்தை குறித்து அவர் பேசுகிறார். And there is one called earthly wisdom. ஒன்று உலக பிரகாரமான ஞானம். And under that earthly wisdom is envy and selfishness and selfish ambitions. பாருங்க, அந்த உலக பிரகாரமான ஞானத்திற்குள்ளாக ஜென்ம சுபாவம், லௌகீக சம்பந்தம், பேய்த்தனம் இருக்கு என்று அவர் சொல்லுகிறார். And James goes on to compare the worldly wisdom. If you are walking in envy, that emotion is not from God. Even he goes on to say that that is unspiritual and demonic. பாருங்க, அந்த லௌகீக ஞானத்தை அவர் என்னவா சொல்றாரு? அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, அது பேய்த்தனத்துக்குரியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். If you're walking in envy, you can read for yourself what James tells about you. பொறாமை உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா உங்களை குறித்து யாக்கோபு என்ன சொல்றார் நீங்களே வாசித்து பாருங்க. Amen. Amen. We all deal with the emotion of envy. We all have kind of some level of jealousy at time to time. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு அளவுல நம்ம எல்லாரும் அந்த பொறாமையோடு கூட நாம் வந்து சண்டை போட்டு கொண்டு தான் இருக்கிறோம், போராடி கொண்டு தான் இருக்கிறோம். But we got to keep a check on that today. ஆனா இன்றைக்கு அதை நாம் தடுத்து நிறுத்த போகிறோம், முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். Amen. Amen. We're going to be intentional and say, no, I am not going to compare myself with others. I am not going to let envy take over my life. நாம் சுய புத்தியோடு கூட இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போகிறோம். இனிமேல் நான் யாரோடையும் என்ன ஒப்பிட்டு பார்க்க போறது கிடையாது. இந்த பொறாமைக்கு நான் இடம் கொடுக்க போறதும் கிடையாது. Hallelujah. 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 Parents, don't compare your children with another children. பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. Amen. Amen. You know, I have heard people say, பாரு உன் அக்கா பாரு நல்லா இருக்கா, நீ பாரு ஒண்ணுக்குமே உதவாத பையனா கடக்க. ஒரு சில பெற்றோர்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அக்கா பாரு எவ்வளவு பக்காவா இருக்கா, ஆனா நீ இருக்கிறியே. No, never compare your children. உங்களுடைய பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. That's what happened in Joseph's family. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு. The Bible says the father Jacob loved Joseph more than all his brothers. யாக்கோபு யோசேப்பை எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாய் சிநேகித்தான். What happened? என்ன நடந்துச்சு? There was envy between rest of the brothers and Joseph. மத்த சகோதரர்களுக்கும் யோசேப்புக்குள்ளாக பொறாமையை அது உருவாக்கி விட்டது. You don't want to build that kind of envy right from the childhood in the life of your children. அந்த சிறு பிரயாசத்திலேயே உங்க பிள்ளைகளுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு பொறாமையை நீங்கள் உருவாக்காதிருங்கள். Amen. Amen. All the parents said amen. பெற்றோர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Amen. Husbands, never compare your wives with some other women. கணவர்கள் உங்கள் மனைவியை மற்ற பெண்களோடு கூட ஒப்பிட்டு பேசாதிருங்கள். Oh, look at her, she dresses so well. Look at her, she does this, she does that. Never compare your wife with other women. அவங்கள பாத்தியா இவங்கள பாத்தியா, அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்க அப்படினு சொல்லி என்ன சொல்லக்கூடாது, மனைவியை சொல்லக்கூடாது. Wives, never compare your husbands with some other men. மனைவிகளுக்கும் அதே தான், கணவரை மற்ற நபரோடு கூட ஒப்பிட்டு அவர்களை பேசக்கூடாது. Oh, look how much he's earning, look what kind of business he's running, he's so blessed, he's got car, he's got this. Never compare your husband. He's working, I believe he's working hard for your family. அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார், இவள் எவ்வளவு விவரமா இருக்கார், நீங்க என்ன தண்டமா இருக்கீங்க அப்படினு சொல்லி என்ன செய்ய கூடாது, அவங்கள புண்படுத்த கூடாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, you got to believe, husbands have to believe, this woman, this wife that God has given me is from heaven. God has given me, placed her in my life, therefore we will live at peace, we will walk in peace. கணவன் மனைவிட்ட, மனைவி கணவன்ட்ட பார்த்து சொல்லணும், நீங்க கர்த்தர் இடத்துல இருந்து வந்த ஈவு, கர்த்தர் கொடுத்த பரிசு, உங்களை விட்ட எனக்கு ஆளே கிடையாது, நீங்க தான் எனக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லி ஒன்றாக இணைந்து
தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, we got to have that understanding. You know, it does not mean you don't have problem in your life. ஏதோ வாழ்க்கையில பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத மாதிரி தெரியுது. We all have issues, but we got to learn, we got to say it out, we got to act it out. With the help of the Holy Spirit you can do it. என்னதான் இருந்தாலும் நாம் அந்த காரியத்துல மனரம்மியமா இருந்து கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற குடும்பமாக நாம் மாற வேண்டும். Amen. Amen. Turn to your neighbor and tell them, don't compare yourself with anything or anybody. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, எதனோடு கூடயும் யாரோட கூடயும் உங்களையோ மற்ற காரியங்களோ ஒப்பிட்டு பார்க்காதிருங்க. Amen. Amen. You are unique. You are blessed. God has called you to be who you are today. நீங்க விசேஷமானவர்கள், கர்த்தரால் வினோதமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியாக உருவாக்கப்பட்டவர்கள். Whatever career you are in right now, that is where God has placed you. Run that race with endurance and with patience. எந்த வேலையில இருக்கீங்களோ அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட வேலை, அதிலே பொறுமையோடு கூட நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. I believe somebody is here with you're very discontent with the job that you have. ஒரு சில பேர் பாருங்க தங்க செய்யற வேலையை குறித்தே மன திருப்தி இல்லாம இருப்பாங்க. Every day you go to work, you keep complaining. ஒவ்வொரு தடவை வேலைக்கு போகும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்போம். Stop complaining about your job. உங்களுடைய வேலையை குறித்து குறை சொல்வதை நீங்கள் முதலாவது நிறுத்த வேண்டும். God has great destiny for you in that job, but if you keep complaining, then you cannot see the purposes of God in your life. அந்த வேலையின் மூலமாகவே கர்த்தர் பெரிய திட்டங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். Amen. Amen. Hallelujah. 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 Amen. I like social media. அந்த சமூக வலைத்தளங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். You know, it's good. Facebook or Twitter or whatever it is. I don't believe they are all from the devil. Facebook, Twitter, Instagram அதெல்லாம் வந்து பிசாசு இடத்துல இருந்து வந்தது அப்படினு சொல்லி நான் நம்பல. You know, I believe they are all wonderful instruments for communication, but of course people are sometimes misusing it for the wrong purposes. ஒரு சில பேர் அதை வந்து தவறாக பயன்படுத்தலாம். ஆனா நம்ம ஒருத்தர் பார்க்கிறதுக்கு பேசுகிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு கருவியாக அது பயன்படுகிறது. One side there's so much good, but the other side there is also negative to it. ஒரு சைடு பாருங்க நிறைய நன்மைகள் இருந்தாலும் இன்னொரு சைடுல நிறைய தீமைகளும் அந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏற்படுகிறது. One of the major problems that we have right now in our society, this generation, is that people look at people online, like in Facebook, your friends or your families, and you begin to compare yourself with that person on that screen. பாருங்க இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா Facebookல மத்தவங்க போட்டோவை பார்க்கறோம். அந்த குடும்ப போட்டோ இல்ல ப்ரொஃபைல் போட்டோ, கவர் போட்டோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க அந்த மத்தவங்க போடுற அந்த பிக்சர்ஸ் நம்ம பார்க்கறோம். And we believe, wow, they are having fun. Wow, look at that family, they are so peaceful. Wow, look at that person, she looks so beautiful, he looks so handsome. We begin to compare and imagine things in our minds. அடடா இந்த குடும்பம் எவ்வளவு குஷியா இருக்கு, குதூகலமா இருக்கு, இந்த நபர் எவ்வளவு அழகா இருக்காங்க, எப்படி வெள்ளையா இருக்காங்க அப்படினு சொல்லி நாம என்ன செய்றோம், நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். But let me tell you something. ஆனா நான் ஒரு காரியத்தை சொல்றேன். Nobody on social media puts an ugly picture of themselves. சமூக வலைத்தளங்கள்ல அவங்க உண்மையான அசிங்க படத்தை யாரும் போடுறதே கிடையாது. You know, before they upload their picture, அந்த போட்டோவை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி they will have 5 different kinds of filter added to that picture. 5 ஃபில்டரை ட்ரை பண்ணுவாங்க அந்த போட்டோக்கு. They will add words and they will add this and that. The white person will become black person, the black person will become white person. வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் கருப்பாவாங்க, கருப்பா இருக்கவங்க எல்லாம் வெள்ளையாவாங்க. And they have the best pictures and they make the best editing and they put it, they want the rest of the world to see that their life is so perfect. செம்மையா எடிட் பண்ணி அது ப்ரொஃபைல் பிக்சர் இல்ல, பொய் பிக்சர் அது. But the reality is that it is an illusion. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா அது எல்லாமே மாயையாக இருக்கிறது. You're sitting in one corner of the world and you're looking at that picture and say, oh man, look at my friend, they're having so much fun, but look at me, I'm this poor me, I'm not having any fun. உலகத்தின் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு பாரு எப்படி என்ஜாய் பண்றான் என் நண்பன், ஆனா நான் இருக்கேன் பாரு என் வாழ்க்கை இருக்குது அப்படினு சொல்லி நாம இங்க வருந்தி கொண்டிருப்போம். You never know your friend is crying more than you are crying. ஆனா உங்களுக்கு தெரியாது அவன் போட்டோவை போட்டு அவன் அழுகுற உங்களுக்கு தெரியாது. Never compare yourself with what you see on social media. அந்த சமூக வலைத்தளங்கள மத்ததுங்களெல்லாம் பார்த்து அந்த பொறுமுகிற இல்ல ஒப்பிட்டு பார்க்கிற அந்த தன்மையை நாம் நிறுத்த வேண்டும், அந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. You are unique
made by God. நீங்கள் கர்த்தராலே விசேஷமாக தனித்தன்மையோடு கூட உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Amen. Amen. Our God doesn't like to do, He doesn't like to copy from one person to the other. He's a unique God. He blesses everybody with unique gifts. கர்த்தர் பாருங்க அந்த கட் காப்பி பேஸ்டே பண்றதே கிடையாது பாருங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தனித்துவமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. Hallelujah. The Bible says you are fearfully and wonderfully made. வேதவசனம் சொல்கிறது நீங்கள் விசித்திர வினோதமாக பயபக்தியோடு கூட நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. The Bible says you are loved by God. You are accepted by God. நீங்கள் கர்த்தராலே சிநேகிக்கப்படுகிறவர்கள், கர்த்தராலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள். You are precious in His sight. கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். You are of great value to Him. நீங்க கர்த்தருக்கு மிகவும் மதிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். Amen. Amen. Facebook and WhatsApp and comparing yourself with others, they don't define your value. God has already defined your value. ஃபேஸ்புக்கையோ இல்ல வாட்ஸ்அப்பையோ பார்த்துட்டு நம்முடைய மதிப்பை நாம் போடக்கூடாது. கர்த்தர் நமக்காக ஒரு உன்னத மதிப்பை ஏற்கனவே வைத்திருக்கிறார். Hallelujah. 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 Long time ago I used an illustration and I want to do it again. அநேக காலங்களுக்கு முன்பாக ஒரு ஊமையை நான் சொன்னேன், அது மறுபடியும் நான் செய்ய விரும்புகிறேன். Maybe some of you have seen it, but I want you to listen to it again. ஒரு சில பேர் ஏற்கனவே அதை பார்த்திருக்கலாம், ஆனா மீண்டுமாக புரியும்படியாக அதை நான் செய்ய விரும்புகிறேன். Here in my hand I have a 500 rupees note. பாருங்க என் கையில 500 ரூபாய் நோட் இருக்கு. How much? What is the value of this? இதனுடைய மதிப்பு என்னன்னு நினைக்கிறீங்க? 500. Who determined the value of this note? இதனுடைய மதிப்பை யார் தீர்மானிக்கிறா? எங்களுக்கு சொல்லுச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த நோட்ல போட்டிருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதனுடைய மதிப்பை தீர்மானிக்கிறது. And the bank has determined the value of this note and the value is 500 rupees. அந்த பேங்க் இந்த நோட்டினுடைய மதிப்பு 500 ரூபாய் என்று தீர்மானிக்கிறது. அப்படிதான் அது சொல்லுகிறது. Amen. Amen. I can add another zero or I can cancel a zero, but that does not change the real value of this note. நான் பக்கத்துல ஒரு ஜீரோவை போட்டாலும் சரி இல்ல ஜீரோவை கிறுக்கி போட்டாலும் சரி இதனுடைய மதிப்பை என்னாலே மாற்ற முடியாது. Yes? எத்தனை பேர் நம்புறீங்க? Amen. Amen. Let's say this is crushed. அது கசக்கிட்டோன்னு வெச்சுக்கலாம். Let's say this is like so dirty now, all the spit in the world and all the sweat in the world is sitting on this. இது ரொம்ப அழுக்காயிருச்சு, எல்லா வியர்வையும் எல்லா கண்ட காரியங்களால இது பயங்கர அழுக்காயிருச்சு, இது குப்பையா மாறிடுச்சு அப்படின்னு வெச்சுக்கோ. Let me ask you, what is the value? இப்போ நான் கேக்குறேன், அந்த குப்பை நோட் எடுத்து கேக்குறேன், இப்போ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? What is the value? சொல்லுங்க. அதே 500 தான். Because of me crushing it, has it changed the value of this note? இத நான் கசக்கனனால இதனுடைய மதிப்பு மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? Amen. Amen. No. The same way in your life, God has already put a value upon you. அதே போலதான் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கான மதிப்பை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Doesn't matter what happens around you, doesn't matter how you feel about yourself. Your value is determined by God, but not with the material things of this world. சுத்தில என்ன நடந்தாலும் சரி, எப்படி நெருக்கப்பட்டாலும் சரி, உங்களுடைய மதிப்பு மாறுவதே கிடையாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Never compare yourself. Never put your value down because you have been valued by God. உங்களை நீங்கள் குறைந்து மதிப்பிடாதீர்கள், ஏனென்றால் கர்த்தர் உங்களை உயர்ந்து மதிப்பிட்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. The first step towards learning to be content is not to compare ourselves with others. மன ரம்மியமா இருக்க கத்துக்கொள்றதுக்கான படியே நாம் மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்துவதுதான். Amen. Amen. Number 2, இரண்டாவது, we got to learn to be grateful and thankful for what we already have. நாம் ஏற்கனவே இருப்பதை கொண்டு கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க பழக வேண்டும். Hallelujah. Hallelujah. 1 Thessalonians chapter 5 verse 18. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம்.
Paul says, give thanks in all circumstances, for this is God's will for you in Christ Jesus. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Give thanks in all circumstances. எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரியுங்கள். Whether you have plenty or whether you are in want. நிறைவு இருந்தாலும் சரி, தாழ்ச்சி இருந்தாலும் சரி. Whether you have abundant overflowing blessings or you feel like you're not blessed anymore. பரிபூர்ண ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி. Whether you feel like praising God or you feel like crying. ஆண்டவரை துதிக்கணும் போல இருந்தாலும் சரி, அழுகணும் போல இருந்தாலும் சரி. Whatever circumstances you are in, நீங்க எந்த சூழ்நிலையில எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, give thanks to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. Amen. Amen. Have a grateful and a thankful heart. ஒரு நன்றியுள்ள ஒரு ஸ்தோத்திரம் நிறைந்த இருதயம் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். Hallelujah. Hallelujah. When you get up in the morning, say, Lord, thank you for this new day. காலையில எந்திரச்ச உடனே ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நன்றி. Lord, thank you for the job that I have. ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த வேலைக்காக நன்றி. Thank you for the friends that I have. ஆண்டவரே எனக்கு இருக்கிற நண்பர்களுக்காக நன்றி. Thank you for the family that I have. என்னுடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for the church that I have. எனக்கு கொடுத்த திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். We got to thank God in all circumstances every time. எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. With what you have, you need to thank God. பாருங்க, நம்மட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். You may have a cycle or you may have a bike or you may have a car. சைக்கிள் இருக்கலாம், பைக் இருக்கலாம், கார் இருக்கலாம். Whatever you have, thank the Lord for it. என்ன இருந்தாலும் சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Amen. Amen. Your cycle may be broken, but thank God for that cycle, at least that is able to run from one place to the other. ஒட்டஞ்சு போன சைக்கிளா இருக்கலாம், கொஞ்சமாவது போக முடியுது, அதை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். Amen. Amen. Even the AC may not work in your car, but don't worry. Thank God for the car that you have. You're not getting wet in the rain. கார்ல ஏசி இல்லாம இருந்தாலும் சரி, ஏதோ மழையில நனையாம கார் போய்கிட்டு இருக்கே, அதற்காக ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Are you with me this afternoon? இந்த மத்தியான வேளையில என்னோடு கூட இருக்கிறீங்களா? Amen. Amen. We got to develop a heart of gratitude. We got to develop an attitude of gratitude in our lives. நாம் இந்த நன்றியோடு கூட இருக்கிறதான நன்றியுள்ள ஒரு மனப்பான்மையை நாம் தான் பயிற்றுவிக்க வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். Amen. Amen. Let me go quickly. See, the world has taught us to live this kind of way. பாருங்க, உலகம் நம்மளை இப்படி தான் வாழும்படியாக நம்மளை பயிற்றுவித்திருக்கு. We all have this kind of a thinking. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும். We call it when and then thinking. பாருங்க, அப்படி இருந்தா இப்படி நடந்தா, அப்படிதான் நம்ம யோசனையில இருக்கும். You know, many times we have this thinking, oh, if only I get this particular job in this particular IT company, then I will be happy. இந்த கம்பெனில, இந்த ஐடி கம்பெனில இந்த வேலை கிடைச்சிட்டா, அப்பா அதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்ல, சந்தோஷமா இருப்பேன் நான். Or when I get married to this person or to that person, then I will be happy. அந்த நபரை மாட்ட நான் திருமணம் பண்ணிட்டேன், அதுக்கு அப்புறம் வாழ்க்கையில குஷி தான் அப்படின்னு. Oh, if only, you know, my salary is being hiked so much, then I will be happy. இவ்வளோ சம்பளம் கிடைச்சிருச்சு, அப்புறம் எப்பொழுதுமே மனமகிழ்ச்சி தான் அப்படின்னு நமக்கு தோணும். Sometimes we feel this way, you know, if only I could build my own house, buy my own piece of land, build my own house, then I will be happy. சொந்த நிலத்தை வாங்கி ஒரு சொந்த வீட்டை மாத்திரம் கட்டிட்டேன், அது போதும்பா அப்படின்னு நமக்கு தோணும். But you know that will never work in your life. ஆனா நான் சொல்லவா, அப்படி அது நடப்பது கிடையாது. You got your own house, சொந்த வீடு கட்டிடுவீங்க, but somebody built a bigger house next to your house. ஆனா அதுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய வீடு இன்னொருத்தன் கட்டிட்டானா. And now you're like, oh man, I should have built a bigger house than this. ஆஹா, இத விட இன்னொரு 2 மாடி நம்ம கட்டி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். You wanted that car, but now you have that car. The next morning you open the newspaper and there you go, the same brand, there's a new model coming in 1 week. You're like, oh man, I should have waited 1 more week to get a new car. பாருங்க, கார் நல்ல புதுசா வாங்கிட்டு வந்து வைப்பீங்க, அடுத்த நாளே பேப்பரை திறந்து அதை விட சூப்பர் கார் அதே வேலையில இருக்கும். அடடா, இன்னும் 1 வாரம் நான் காத்திருந்தா, ஐயோ இவ்வளவு நல்ல காரை வாங்கி இருக்கலாமே அப்படி நமக்கு. See, the when and then, it will never work out. When you get there, that then has moved on and you want to go somewhere else to find the real happiness. அப்படி நடந்தா, இது வந்தா, அந்த கார் அந்த மனப்பான்மையில இருக்கவங்க பாருங்க, அப்படி நடந்தா அந்த இடத்துக்கு வந்தா அதுக்கப்புறம் இன்னும் ஐயோ அவ்வளவு தூரம் இருக்கே அப்படின்னு தான் தோணுமே தவிர திருப்தி ஏற்படாது. But if you learn to be thankful with the little that you have, ஆனா நீங்க வைத்திருக்கிற அந்த சிறிய காரியத்தை கொண்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று சொன்னார். or you may have more, but if you learn to be content with whatever you have, நீங்க என்னெல்லாம் இருக்கோ அதை கொண்டு நீங்கள் மனரம்மியமா இருப்பீர்கள் என்று சொன்னார். amen, that will be a blessing for you. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். Hallelujah. 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 I read about a missionary who went to
a place called Tobago. டொபேக்கோ என்கிறதான ஒரு இடத்திற்கு ஒரு மிஷனரி ஒரு ஊழியத்து நிமித்தமாக சென்றார். And he went to minister among the lepers. அங்க இருக்கிறதான குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியம் செய்யும்படியாக போயிருந்தார். He finished his short-term missionary trip. On the final day, he took his guitar and he started to sing some songs. அந்த குறுகிய ஊழிய பிரயாணத்தை முடித்துவிட்டு அவர் அந்த இறுதி நாளிலே அவர் பாடல் பாட ஆரம்பித்தார். And then he asked the people that are sitting there, he said, okay, I want you to tell me your favorite song and I will sing it for you. அங்க இருக்கிற அந்த குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்டவரிடத்தில் அவர் கேட்டார், உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்னு சொல்லுங்க, அத நான் உங்களுக்காக பாடுறேன் அப்படினார். And one lady was sitting in the middle and she turned slowly towards that missionary. அங்க நடுவுல திரும்பி உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி இப்பொழுது அந்த ஊழியக்காரரை நோக்கி அவள் திரும்பி உட்கார்ந்தார். See, this lady had a disfigured face. இந்த பெண்மணிக்கு பாருங்க மிக சிதைக்கப்பட்ட ஒரு முகம் இருந்தது, அந்த கேடான ஒரு முகம். The leprosy had eaten her nose off. அந்த குஷ்டரோகத்தின் நிமித்தமாக மூக்கு அரிக்கப்பட்டதாக இருந்தது. Her face was dislocated. She looked so horrible. அந்த முகமே மிக கொடூரமாக அந்த கேடு நிறைந்ததாக இருந்தது. And she lifted her hands, but there were no fingers in her hands. தன்னுடைய கரத்தை உயர்த்தறான கரத்துல எந்த ஒரு விரல்களுமே இல்ல, எல்லாம் அரிக்கப்பட்டு போயிருந்தது. And she lifted her hands and told that missionary, can you please sing the song, count your blessings, name them one by one. பாருங்க, அவ கரத்தை உயர்த்தி மிஷனரி அவர்களை இந்த பாடலை பாடுங்க, கர்த்தருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எண்ணுங்கள், எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அந்த பாடலை பாடுங்கள் என்று சொன்னார். The moment the missionary heard that song, he began to cry. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது மிஷனரி அழ ஆரம்பித்தார். She has no fingers, she has disfigured face, but if she can count God's blessings in our life, how much more should you and I count God's blessings in our life? அந்த கேடான முகத்தை வைத்துக்கொண்டு விரல்கள் இல்லாத கைகளை தூக்கி கொண்டு அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எண்ணி எண்ணி துதிப்பாள் என்று சொன்னார். நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Every day we got to have a thankful God heart and a grateful heart. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் நிறைந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். Amen. 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 Count your blessings every day. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எண்ணி எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். When you do that, அதை செய்யும்போது you will learn to be content with what you have. நீங்கள் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்வீர்கள். Quickly, I'll tell two more points and we're going to pray. அடுத்து இரண்டு குறிப்புகளை சீக்கிரமா பார்த்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். Number 3. மூன்றாவது, the world that we are living in is a temporary place. நம்ம வாழ்கிற இந்த உலகம் அநித்தியமான உலகம். We are passengers, we are on a journey in this world. நம்மலாம் ஒரு பிரயாணி போல ஒரு பிரயாணத்திலே நாம் போய் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல. And we're going to live 80 years, 90 years. We're going to live few years, we're going to then go and be with the Lord. 80 90 மிஞ்சி போனா 100, அதுக்கு அப்புறமா நம்ம கர்த்தரோடு கூட நித்தியத்துல நம்ம வாழ போகிறோம். You know, we brought nothing into this world, we're going to take nothing out of this world. நம்ம எதையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வரல, நம்ம இந்த உலகத்துல இருந்து எதையும் தூக்கிட்டு போறதும் கிடையாது. And that's why Paul so clearly writes in 1 Timothy chapter 6 verse 6 onwards, he says, but godliness with contentment is great gain. அதனால தான் பவுல் தெளிவாக 1 தீமோத்தேயு 6:6 எழுதுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Amen. Amen. And he goes on to say, for we brought nothing into the world and we can take nothing out of it, but if we have food and clothing, we will be content with that. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். Alexander the Great, when he was about to be buried, he told his people, before he died, he told his people, when you put me in the coffin, place both my hands outside the coffin. அலெக்சாண்டர் என்கிறதான ஒரு பேரரசர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருந்தபோது அவர் சொன்னார், என்னை அந்த சவப்பட்டிக்குள்ள என்னுடைய சவத்தை வைக்கும் பொழுது என்னுடைய இரண்டு கைகளையும் விரித்த வண்ணம் நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொன்னார். This guy conquered half the world. இவர் பாதி உலகத்துக்கு மேல அவர் வெற்றியாய் அவர் பிடித்தவர் ஆண்டவர். But he wanted the people to know, I brought nothing in this world and I am taking nothing back with me. உலகத்தின் பாதிக்கு மேல ஆட்சி செய்தவர் அவர் இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்பினார், அலெக்சாண்டர் எதையும் கொண்டு வரவும் இல்லை, சாகும்போது எதையும் கொண்டு போகவும் இல்லை என்பதை காண்பிக்க விரும்பினார். Amen. Amen. The world we are living is temporary. Stop fighting with your family members, stop fighting with your brothers and sisters for possession and for position, you know, and enjoy the life that God has given you. இது அநித்தியமான உலகம். அதனால உங்க நண்பரோடு கூட இல்ல உறவினர்களோடு கூட அக்கா தம்பியோடு கூட நீங்க பொருளுக்காகவோ இல்ல பதவிக்காகவோ சண்டையிடுவதை நீங்கள் முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. People are more
more precious than possessions. பாருங்க, பதவிகளை காட்டிலும் நபர்கள் மிக முக்கியம். You cannot buy relationships. பாருங்க, அந்த உறவுகளை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. You know, few years we're going to live. I don't know how many, but let us enjoy it for the glory of God. கொஞ்ச வருஷம் நம்ம வாழ போறோம், எவ்வளவு வருஷம் நமக்கு தெரியல, ஆனா நம்ம வாழ்வது கர்த்தருடைய மகிமைக்காக நாம் வாழுவோம். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. This world is a temporary place. இந்த உலகம் ஒரு அநித்தியமான உலகம். See, when I talk about contentment, I am not talking against having possessions. I am not talking against having wealth, because God blesses His children. மன ரம்மியத்தை குறித்து, திருப்தியை குறித்து நான் பேசும் பொழுது நான் செழிப்புக்கு எதிராகவோ இல்ல மற்ற பொருளுக்கு எதிராகவோ நான் பேசவில்லை. Amen. You need to be best in what you do. You need to be on the top list in whatever career you are in. நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுல நீங்க சிறந்தோங்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. But you and I, we need money to live, but we are not living for money. நமக்கு வாழ்றதுக்கு தான் பணம் வேணுமே ஒழிய பணத்துக்காக நாம் வாழ்கிறவர்கள் அல்ல. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Our eyes and our mind is not on the possessions, but our eyes is on the Savior. நம்முடைய கண்களும் சிந்தனையும் பணத்தின் மேலே அல்ல, பரம தகப்பன் மேலே இருக்கிறது. Hallelujah. 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 Finally, I'll finish. கடைசியாக இதோடு கூட நான் முடிக்கிறேன். If we need to learn to be content, மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், this is the most important point of all. இதுதான் பாருங்க இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான குறிப்பு. You need Christ in your life. உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து இருக்க வேண்டும். You need Jesus in your life. உங்க வாழ்க்கையில இயேசு இருக்க வேண்டும். Amen. Amen. Whenever we read Philippians 4, we jump from verse, from rejoice in the Lord to I can do all things to God will provide all my needs. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை எடுத்த உடனே முதலாவது நமக்கு வருகிற வசனம் என்னன்னு சொன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அடுத்து எங்க குதிப்போம்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனோட. அடுத்து 19வது வசனத்தை குறிச்சு, என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே அவர் நிறைவாக்குவார். அதோட கூட முடிச்சிருவோம். But in what situation did Paul say I can do all things through Christ Jesus? ஆனா எந்த சூழ்நிலையில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் பவுல் சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, he's talking about contentment. I know how to abound, I know how to be abased, and I know how to live in need, and I know how to live in want. In all circumstances I can live a content life. I can do all things through Christ who gives me strength. மன ரம்மியத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கும்போது, எல்லாவற்றிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Hallelujah. 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 Dear people of God, you and I, we have a Christ-shaped vacuum in our hearts. பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை போன்ற வடிவமுடைய ஒரு வெறுமை நமக்குள்ளாக இருக்கிறது. And no place and no money can fill that position in our hearts. எந்த ஒரு பணமோ உலகத்தின் பொருளோ அந்த வெறுமையை நிரப்பவே முடியாது. The only person that can fill that vacuum is Jesus and Jesus alone. அந்த வெறுமையை நிரப்பக்கூடிய ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Hallelujah. Hallelujah. If you don't have Jesus, then you can never be content in your life. உங்க வாழ்க்கையில இயேசு இல்லன்னு சொன்னா அந்த மனரம்யம், திருப்தி எதுவுமே இருக்கவே இருக்காது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Open your heart to Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. Give your life to Jesus. இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். Hallelujah. Hallelujah. If he comes inside, then you will definitely, for surely, live a life of contentment. அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாலே நீங்கள் மனரம்யமான திருப்தியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். Amen. 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 That is God's will for your life. That is God's desire for your life. அதுதான் பாருங்க உங்களை குறித்து கர்த்தருடைய விருப்பமாக சித்தமாக இருக்கிறது. Amen. Amen. We got to learn. We got to build this pillar of contentment in our life. பாருங்க இந்த மனரம்யம் என்கிறதான தூணை நாம் தான் நம் வாழ்க்கையில கட்டி அமைக்க வேண்டும். Amen. Amen. And as you build, I believe you will be blessed and you will become a blessing. அந்த தூணை நீங்க கட்டி எழுப்பும்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். You're no more, if you're content with what you have, you're not going to say like this, I want this, I need this. You're going to be a person that gives and that pours out and keeps giving but has no lack in your life. பாருங்க மனரம்மியமா இருக்க நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா அது வேணும் இது வேணும் அப்படினு சொல்லி மற்றவர்களிடத்தில் பிடுங்குகிறவர்களாய் அல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். உங்களை ஒரு குறைவு இல்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். Hallelujah. Hallelujah. Because the Bible says more blessed to give
than to receive. பாருங்க, அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. நாம் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கொடுப்பது உத்தமமா இருக்கிறது. Amen. Hallelujah. How many of you want to learn to be content, live a content life? எத்தனை பேர் மனரம்யமான வாழ்க்கையை நான் வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க?